ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருமா? Don't use sunscreens. Dangerous kind of skin cancer, melanoma, has doubled. சன்லைட்ல இருந்து நமக்கு வெறும் பெனிஃபிட்டான சோர்சஸ் மட்டுமே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சன்டானே போதுமா நம்மளோட ஸ்கின் கேன்சர்ல இருந்து வராமல் தடுத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹாய் எவ்ரிவன், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அரௌண்ட் 33 டிகிரி செல்சியஸ்ல வெயில் போட்டு செம்மையாக கொளுத்துது. என்ன வெயில் 110 டிகிரி ஆகுயா. 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். ஸோ இந்த சம்மர்ல இருந்து நம்மளோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயம் பண்றோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட்டர் மெலான் கன்சியூம் பண்றதுல இருந்து நொங்கு, இளநீ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சேம் வே நம்மளோட ஸ்கின்னையும் நம்ம சம்மர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஒன் திங். அது என்னன்னா சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் ஒன்று போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் யா. ஸோ சன்ஸ்கிரீன் ஒன்று போதும் இந்த என்டையர் சம்மர்ல இருந்து உங்களோட ஸ்கின்னை ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் சன்ஸ்கிரீன் என்னென்ன இருக்கு அண்ட் எந்த சன்ஸ்கிரீன்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டாபிக் இந்த வீடியோவில் இருக்க போகிறது கிடையாது. நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு சன்ஸ்கிரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண என்ன ஆகும், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். அது சேம் வே ஒரு சன்ஸ்கிரீனில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசன்ட் டைமில் ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரவர்ஷியாக ஒரு விஷயம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஸோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு போனஸ் டிப் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னா, நிறைய பிராண்ட்ஸில் சன்ஸ்கிரீன் இருக்குது அண்ட் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருப்போம். பட் சன்ஸ்கிரீனில் மெயினாக 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், இன்னொன்று வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன். ஸோ இந்த 2 விஷயத்துலையும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அண்ட் எது பெஸ்ட்டாக உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வாட்ச் till the end. Don't use sunscreens. Still, millions of people use sunscreens, so somebody's not listening. They even slather sunscreen on their children. In May of 2019, the FDA issued a report saying that sunscreen chemicals, when used just one day, penetrated the bloodstream, reaching levels that exceeded FDA standards. One ingredient, oxybenzone, reached that level, exceeding the standards after only 2 hours of use. This is not good. These chemicals change your complex metabolic machinery, they put a load on your liver and your kidneys, and they make you sick. The sales of sunscreens have gone up by 38 times in the last 30 years. Meanwhile, the incidence of the most dangerous kind of skin cancer, melanoma, has doubled since 1982. 2019 ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்பரா ஓநெயில் அப்படின்றவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நேச்சுரோபேத் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹெல்த் ப்ராக்டிஷனர். ஸோ இவங்க வந்துட்டு சன்ஸ்கிரீனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா, இதால் வந்துட்டு ஸ்கின் கேன்சர் கிரியேட் ஆகுது, அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்னால ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஸ்கின் இஷ்யூஸ் வருது, இதனால வந்து ஸ்கின் கேன்சரே கிரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு மெயின் அக்யூசேஷன் வச்சுருக்காங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிபென்சோன், ஹோமோசலேட் அண்ட் ஆக்டினாக்சைட். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேஜரான இன்க்ரீடியன்ஸ். எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரியான சன்ஸ்கிரீனில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு இது ஒரு வைரலான ஒரு விஷயமா சொன்னாங்க. பட் அது அப்போது ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. பட் இப்போ தான் கரண்ட்டில் ஒரு பாஸ்ட் ஒரு 2 months பிஃபோர் எல்லாமே இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக போயிட்டு இருந்தது. பட் நவ் இந்த அக்யூசேஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நிறைய லேப்ஸ்ல இருந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா ஸ்கின் கேன்சர் வருது அப்படின்றது ஃபால்ஸ் அப்படின்னு லேப்ஸ்ல எல்லாருமே இப்போ சொல்றாங்க. அதுலயும் இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோஸ்ல நான் பார்க்க முடிஞ்சது என்னன்னா, அவங்க போட்டிருக்காங்க ஒரு வீடியோல சன்ஸ்கிரீன் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொமோட் பண்ற வீடியோல அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாக்க ஸ்கின் கேன்சர் வருது, ஸோ இதை எதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேரோட கொஷின்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப கியூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு. ஸோ இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க, உண்மையாகவே சன்ஸ்கிரீனால ஒரு ஸ்கின் கேன்சர் வருமா? ஏன்னா அரௌண்ட் 2 to 3 இயர்ஸாக உமன்ஸ்லேருந்து மென் வரைக்கும் எல்லாருமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டைமில் சன்ஸ்கிரீன் அப்படின்றது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நிஜமாக என்ன நடக்குது, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னோட கியூரியாசிட்டியில் நான் நிறைய விஷயம் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு த ஃபேக்ட்ஸ். இந்த சன்லைட் அப்படின்றது நம்மளோட ஹியூமன் லைஃப்க்கு மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளீட் பிளானட்டுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லிவிங் க்ரீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சன்லைட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. சன்லைட்ல இருந்து நமக்கு வெறும் பெனிஃபிட்டான சோர்சஸ் மட்டுமே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இல்லை. அது கூட சேர்த்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லான சோர்சஸும் கிடைக்குது.
ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ். ஸோ யூவி ரேஸ் அப்படின்னா என்னென்னா சன்லேருந்து டைரெக்டாக நம்மளோட எர்த்துக்குள்ளே வர ஒரு ரேடியேஷன். யூவி ரேஸ் நம்மளோட ஸ்கின்ல சன்பர்ன், சன் டேன் அண்ட் இது இல்லாமல் ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளோட ஸ்கின்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதிலிருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயின் ரீசன் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்கிரீனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா யூவி ரேஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. சன்னில் நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹியூமன் பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு தான் நம்ம சன் டேன்னு சொல்கிறோம். சன் டேன் ஆகும்போது அங்கே மெலனின் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மெலனின் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட நேச்சுரல் பிக்மெண்ட். நம்ம எந்த அளவுக்கு சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு மெலனின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மெலனின் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும், ஒவ்வொரு ரீஜியனுக்கும் அண்ட் ஒவ்வொரு பர்சனுக்குமே டிஃபர் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ நம்ம சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டஸ்கியாக இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் நார்த்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து டஸ்கியாக இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அவங்க பிரைட்டர் டோனில் இருப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களோட ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கின்ல மெலனின் வந்து ப்ரொடக்ஷன் கிரியேட் ஆகுது. ஆக்சுவலாக சொல்லணும்னா சன் டேன் நம்ம ஸ்கின்னை வந்து சன்பர்ன்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ண தான் செய்யுது. ஆனால் இந்த சன் டேனே போதுமா நம்மளோட ஸ்கின் கேன்சர்ல இருந்து வராமல் தடுத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணவே செய்கிறோம். யூவி ரேஸை வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். யூவி ரேஸில் யூவிஏ, யூவிபி அண்ட் யூவிசி இந்த மாதிரி 3 வேரியன்ஸ் நமக்கு டைரெக்டாக சன்னில் இருந்து நம்ம எர்த்துக்கு பாஸ் ஆகுது. இதை நம்மளோட எர்த்ஸ் அட்மாஸ்பியரே சம் லெவலுக்கு அதை ஃபில்டர் பண்ணிடுது. ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா யூவிபி, யூவிஏ இது ரெண்டும் அதையும் தாண்டி நம்மளோட எர்த்துக்குள்ளே வருது. பட் யூவிசி அப்படின்ற ரேடியேஷன் மட்டும் அங்கேயே எலிமினேட் ஆகிடுது. சன் ரைஸை வந்து சன் செட் வரைக்கும் இந்த யூவி ரேஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா மார்னிங் பிஃபோர் 9 AM அண்ட் ஈவினிங் ஆஃப்டர் 4 PM இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சன்லைட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மார்னிங் 10லேருந்து அரௌண்ட் 4 o'clock வரைக்கும் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதே மாதிரி யூவிஏ அப்படின்ற ரேடியேஷன் மார்னிங் சன் ரேஸ்லேருந்து டில் சன் செட் ஆகுற வரைக்கும் எல்லா டைமுமே ப்ரெசென்ட் ஆகும். பட் யூவிபி அப்படின்ற ரேடியேஷன் மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். யூவிஏ ரேடியேஷனை விட யூவிபி அப்படின்ற ரேடியேஷன் தான் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. யூவிபின்ற ரேடியேஷன் ப்ரெசென்ட் ஆகிற அந்த டைமிங் லைக் மார்னிங் 10 AM ஈவினிங் 4 PM நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. 10 o'clock இயர்லியராக நீங்கள் அப்ளை பண்ண தேவை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா மார்னிங் சன் ரைஸ்லேருந்து யூவிஏ அப்படின்றது ப்ரெசென்ட் ஆக தான் செய்யுது. ஆனால் அது அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது கம்பேர்ட் டு யூவிபி. ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி இட்ஸ் நாட் அ பிக் டீல். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சன்ஸ்க்ரீனை வந்து சம்மரில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற சீசனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆனதும் சரி, இல்லை வின்டர் க்ளவுடியாக இருக்குது அப்படின்னாலுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ வெயில் இல்லைல்ல, சம்மரில் மட்டும்தானே வெயில் இருக்குது, ஸோ அதுக்கு மட்டும் சன்ஸ்க்ரீன் போடாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சன்ஸ்க்ரீன் வந்துட்டு வெயிலுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. சன்லேருந்து வர அந்த யூவி ரேடியேஷன்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணுறோம். சன்ஸ்கிரீனோட அப்ஜெக்டிவுமே அதுதான். அப்போது சன் ரைஸ் ஆனதுலேருந்து சன் செட் ஆகுற வரைக்குமே நமக்கு ரேடியேஷன்ஸ் வரும், அது என்ன சீசனாக இருந்தாலும் சரி. ஸோ சன்ஸ்கிரீனை நம்ம கம்பல்சரி டே டைமில் யூஸ் பண்ணுறதே பெட்டர். ரியல் ஃபேக்ட் இப்போ நம்ம பார்ப்போம். அது என்னென்னா ஜெனட்டிக்காகவே நம்மளோட பீப்புளுக்கு டார்க் ஸ்கின் தான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜோனில் இருக்கிற ஹீட்டை அடாப்ட் பண்ணுறதுக்காகவே நம்மளோட பர்த்லேருந்தே நம்மளோட ஸ்கின் ரியாக்ட் ஆகுது. நமக்கு டார்க் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்ற ரீசன்னால நமக்கு ஸ்கின்ல சன் டேமேஜ் ஆகாது அப்படின்னு கிடையாது. நமக்குமே ஸ்கின் டேமேஜ் ஆக தான் செய்யும், பட் மினிமம் லெவலில் இருக்கும். சன் பர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டார்க்காக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நமக்கு கொண்டு போகாது. அதுக்குள்ளேயே நமக்கு வந்து அது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆயிரும். ஆனால் இந்த சன் பர்ன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்க பீப்புளுக்கு தான் அது ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெலனின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ அவங்க டைரெக்டாக சன்னில் வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவங்க ஸ்கின்ல ஈஸியாகவே சன் பர்ன் ஆயிடுது. இப்போ சன் பர்ன் பற்றி நம்ம வந்து வரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் தோ நம்ம டார்க் ஸ்கின்னாக இருந்தாலுமே நமக்கு சன் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் மெயினாக நம்ம சன்ஸ்க்ரீன்ன்றதை யூஸ் பண்ணுறோம். மற்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கும் இன்னும் எலிவேட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றே ஒன்று சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ லேடிஸ் நிறைய பேர் டெய்லி ரொட்டீனில் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் இப்போது
உங்களுக்கு எஸ்பிஎஃப் இன்க்ளூட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னதான் அந்த பிராண்ட்ஸில் உங்களுக்கு எஸ்பிஎஃப் இருந்தாலுமே நீங்கள் சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குமே தவிர்த்து கம்ப்ளீட்டாக சன்ஸ்க்ரீன் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களோட மேக்கப் ப்ராடக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணாது. ஸோ அப்போ உங்களுக்கு பெட்டர் வே என்னன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட மேக்கப்பை வியர் பண்ணிக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வந்துடுமோ அப்படின்ற பயம் தேவையே இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்கின் கேன்சர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இருக்கும். கம்பேர்ட் டு இந்தியாவில் பார்க்கும்போது ரொம்ப ரேர் காசஸ் தான் இருக்குது. ஸ்கின் கேன்சரோட ப்ரைமரி ரீசன் என்ன அப்படின்னு செக் பண்ணால் மெயினாக அவங்க சொல்கிறது என்னென்னா சன் எக்ஸ்போஷர் அண்ட் யூவி ரே எக்ஸ்போஷர். ஸோ இதில் ஓவராக எக்ஸ்போஸ் ஆனது மட்டும்தான் ஸ்கின் கேன்சர் வருது அப்படின்றத மெயின் ரீசனாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து எந்த ரீசனுமே அவ்வளோ வேல்யூபிளாக இல்லை. கேன்சர் கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் எஸ்பிஎஃப் 50 இருந்தாலும் சரி 50++ஆக இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டே லைட்டில் நீங்கள் வெளியே போகிறதுக்கு பிஃபோர் ஒரு 10 to 15 minutes ஏர்லியராக நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எவ்ரி டைம் நீங்கள் வெளியே போனாலும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறது இட்ஸ் அ பெட்டர் வே. பாத்துனாக்குறா ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை காலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது என்டையர் டைமுக்கு இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் டெம்பரவரியாக தான் உங்களுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதோட ஒரு டியூரபிலிட்டி டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 to 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ 2 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனுக்கும் கெமிக்கல் சன்ஸ்க்ரீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. அது கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி அதில் உங்களுக்கு லேயராக ஃபார்ம் ஆகுது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூவி ரேஸை உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே பெனட்ரேட் ஆக விடாமல் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வர யூவி ரேஸை உள்ளே அப்சர்வ் பண்ணி அதை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா இல்லை கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா, எது சேஃபாக இருக்கும் அண்ட் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இஸ் அன்சேஃப் ஃபார் யூஸ் அப்படின்னு FDA அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. FDAனா வேறு எதுவும் இல்லை, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில்டாக டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் இன் கேஸ் நான் சொன்னதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தாலும் அது என்னன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். மைசெல்ஃப் பரத். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை பார்க்குறதுக்கு ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you. Bye.